ஸ்ரீதர்ஷனா त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां तोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, கோதா பிராட்டியே, என்னுடைய மௌனத்தை கலைச்சி நீதான் பாட வச்சிருக்க. நேத்தி பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, உன் குணங்களை கொண்டு என்னை எழுப்பி நீதான் என்னை பாட வச்சிருக்க, இனிமையா பாட வச்சிருக்க. எப்படி அப்படின்னா, நீ போட்டுருக்கக்கூடிய மணிநூபுரம், அந்த சலங்க இருக்கு இல்லையா, அந்த சலங்கனுடைய ஒலி ஆகப்பட்டது எம்பெருமானுடைய காதுகளுக்கு எப்படி இனிமையா இருக்குமோ, அப்படி உன்னை பற்றி நான் எழுதக்கூடிய இந்த சொல்கள் எப்படி இருக்கணும், உன்னை பத்தி நான் எழுதுற இந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்னா, அதுவும் எம்பெருமானுக்கு இனிமையா இருக்கும்படியா நீதான் அனுகிரகம் பண்ணணும். எம்பெருமானுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அது கேட்கறச்ச இனிமையா இருக்கும்படி நீதான் அனுகிரகம் பண்ணும். திருவடியால் அளந்த எம்பெருமானின் திருவடியை பாடணும்னு நீ திருப்பாவையில பாடின. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு பாடினா இல்லையா, அதே மீனிங்க இங்க சிக்னிஃபை பண்ற மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றார். கோதாதேவி திருவடியிலிருந்து வரும் மதுரமான ஒலியாகப்பட்டது, அந்த சலங்கையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒலியாகப்பட்டது, அதை காமிச்சு சொல்ற மதுரமா அனுகிரகமா உன்னை பத்தி நான் எழுதக்கூடிய இந்த ஸ்தோத்திரமும் இருக்கும்படியா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்தோத்திரத்துல பிரார்த்திச்சுக்கிறார். நம்மளும் கோதா பிராட்டியின் திருவடிகளை பிரார்த்திச்சுப்போம். நமக்கும் நல்ல வாக்கு அனுகிரகம் பண்ணும்படியா தாயாரிடத்துல விண்ணப்பிச்சுப்போம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.